அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்பதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகளை வழங்க முடியும். அதாவது அப்போ தான் கணிக்க முடியும்னு சொல்லலாம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன பார்த்திங்கன்னா, டிகிரி சுத்தமாக கணிக்கிறது. ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அசாதாரணமாக பார்க்கும் பொழுது ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷத்தில் ஒரு உபநட்சத்திரம் மாறிடும். அதனால் உங்களுடைய ரிசல்ட்டே மாறிடும். நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிறது கிடையாது. 2.5 வருஷத்தில் பிறந்த நபர்கள் எல்லாமே ஒரே ராகு கேது, ஒரே தோஷம், ஒரே சர்ப்ப தோஷம், ஒரே நாக தோஷம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. டெக்னிக்கலாக ஓரளவுக்கு சயின்டிஃபிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு அது எப்படி சாத்தியமாகும்னு நீங்களே திங்க் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, 2 ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய அதே டைமில் 2 பேருடைய ஜாதகங்கள் வேறும். ட்வின்ஸுக்கே இந்த கதினா 2.5 வருஷத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே நாகதோஷம் செவ்வாய் தோஷம்னு அப்படி கிளைம் அது இம்பாசிபிள். அதனால் அப்படிலாம் கரெக்டாக செக் பண்ணணும். தயவுசெய்து இந்த நாமலாக காமனாக சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ப வேண்டாம். அப்படி நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். 11ஆம் தேதியிலேருந்து நம்ம டைரக்ட் கன்சல்டேஷன் ஆரம்பிக்க போகிறோம். சென்னை நங்கநல்லூரில் சப்வேக் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸு. ஸோ யாரெல்லாம் டைரக்ட் கன்சல்டேஷன் பார்க்குறோமோ அந்த டைரக்ட் கன்சல்டேஷனுக்கான நம்பரும் இதில் வரும். ஸோ நீங்கள் அதில் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிவிட்டு எங்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் மார்ச் 13ஆம் தேதி 2023 திங்கட்கிழமை, சுபக்கிருத் வருடம் மாசி மாதம் 29ஆம் திருநாள். விசாக நட்சத்திரம் காலை 8 மணி 20 நிமிஷம் வரை இருக்கிறது. அதுக்கப்புறம் அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, ஷஷ்டி திதி தேய்வரை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம், கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலேயே ஒரே ஒரு துண்டு வெல்லம் எடுத்து வாயில் போட்டு போனால் போகிறோம். பெரிய டிஸ்டர்பன்ஸ், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நடக்காது. ஷஷ்டி திதியாக இருக்கிறதுனால குழந்தை பிராப்தத்துக்கு உகந்த நாள். அதனால் சஷ்டி திதி அன்னைக்கு ஆண் குழந்தை வாரிசு உருவாகணும்னா 5 ஆம்பளை குழந்தைகளை கூப்பிட்டு ஜம்முன்னு பிரம்மச்சாரிகளை கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு சாஷ்டாங்கமாக வழிபாடு பண்ணுங்கள். பெண் குழந்தைகள் வேணும் அப்படின்னா 5 பெண் குழந்தைகளை கூப்பிட்டு பட்டுப்பாவாடை தானம் பண்ணி அருமையாக சாப்பாடு போட்டு பால் பாயசத்தையும் சேர்த்து கொடுத்து சாஷ்டாங்க வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக தங்கமான பொன் குழந்தை மகாலட்சுமி பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த ஸ்கியாட்டிக்கா நர்வுன்னு சொல்லுவோம். நரம்புகள் சார்ந்த வலி வேதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதாவது பின்னாடி வலி வரும், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு மொபைலில், லேப்டாப்பில் இதெல்லாம் வேலை செய்யும் பொழுது ஸ்டக் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள், முக்கியமான ஒரு பொருளையோ, முக்கியமான ஒரு பர்ஸையோ, முக்கியமான ஒரு ஆவணத்தையோ மறந்து சென்று விட்டுக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது. அது பாக்கியமாக இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டமாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அருமையான இணக்கம், வியாபாரம் நன்னா செட் ஆகிறது. லைஃப்பில் புதிய வளர்ச்சி பெறுவதற்கான பாக்கியம் தெரிவது. நிறைய மனுஷால சந்திக்கக்கூடிய பாக்கியம். நிறைய பேருக்கு நிச்சயார்த்தம் பண்ணிடுவாங்க, நிச்சயார்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நிறைய பேருக்கு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறது, இல்லை பையனை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறது. 2ஆம் குழந்தை நன்னா இருக்கிறது. இந்த மாதிரி நிறையா மனசுக்கு இதமான விஷயங்கள் பெண்களுக்கு அதிகபட்சமாக நடக்கும்னு சொல்லலாம். சாமுண்டீஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருப்பு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசார ஒரு சில காரியங்கள் நீங்கள் பண்ணணும்னு விரும்பினாலும் இன்றைய நாள் நீங்கள் செய்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு மனசில் ஒரு சின்ன கெத்து, சின்ன ஈகோ கிளாஷ் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, அக்கௌண்டிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், கணக்கர்கள் சார்ந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறோம், ஃபார்மாசூட்டிக்கல் சார்ந்த டிபார்ட்மெண்ட், வியாபாரத்தில் இருக்கிறவங்க, ஒர்க்கிங் பார்ட்னர் இருக்கிறவங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறோம், எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் 2 நாள் நல்ல மேன்மை உண்டு. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நிறைய ரூல்ஸ் பேசுவீங்க, நிறைய கணக்கு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, அதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியாது. அது உங்கள் கணக்கு உங்கள்கிட்ட வச்சுக்கிறது நல்லது. எது பண்ணணும், எது சொல்லணுமோ அது மட்டும் சொல்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்லலாம். உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரீன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த காது அடைச்சிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துருக்கும் 2 நாளாக. ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் சரியாக போயிடும்.
வலது காது இடது காது ரெண்டும் மாறி மாறி லாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய பிளட் ப்ரெஷர்னாலேயும் இருக்கலாம், இல்லைன்னா ஏர் கேப்புன்னு சொல்லுவோம். அந்த உடம்புல வந்து ஏரோடைய சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கிறனாலே இருக்கலாம். இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள். பேசிக்கலாக உடல்நிலைகள் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் மனசில் ஒரு உத்வேகம் பிறக்கும், வீரியம் அதிகமாகும். என்னால் இதை செய்ய முடியும், நான் இதை சாதிக்க வேண்டும்ங்கிற மனசில் ஒரு உத்வேகம் பிறக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்கப்படுது. லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டே அதுதானே. ஒன்றுமே பண்ணாமல் ஜாலியாக உட்காந்துருந்தா அது ஆகாதில்ல. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போயிட்டே இருக்கணும். அது இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க, தத்ரூபமாக பார்ப்பீங்க. குழந்தை பிராப்தத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய நாள் சொல்லலாம். மிகப்பெரிய நல்ல காரியங்கள், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கவும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பண வரவு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அது கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார ஏற்றம் ஏற்படும். தாயாருடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அம்மா அவங்க மேலே நிறைய பாசம் காட்டுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் பொருளாதார ஏற்றமும் உண்டு. முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு இன்றைய நாள் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தங்கள் இருக்குது. நீங்கள் செலக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பணம் ரீதியாக, தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய இந்த பின்னடைவுகள்லாம் இன்றைய நாள் சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரத்தபந்த உறவுகளோட பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுறது பெட்டர். சிதம்பரம் நடராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக சகோதர சகோதரருடைய நட்பு பாராட்டுவீங்க. பயங்கரமான சந்தோஷம். இன்னொன்று சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், எழுத்துப்பூர்வமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறையா பேர் விண்டு மில் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க, அவளுக்கும் நல்லாயிருக்கும். அனாலிசிஸ் பண்ணுறவாளுக்கு நல்லாயிருக்கும். உங்கள் கருத்துக்களை ரொம்ப சுதந்திரமாக பேசுவீங்க பெண்கள். அதனால் உங்களுக்கு மன சந்தோஷம், அதிகபட்சமான திருப்தியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அருமையான நாளாக ஆக்கப்படுதுன்னு சொல்லலாம். அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரயாணங்களில் யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எந்த டாப்பிக்கை பேசுகிறோன்னு பார்த்து பேசுகிறது பெட்டர். நிறைய புதிய மனிதர்கள் அறிமுகமாகக்கூடிய நாள், புதிய ஆட்கள் அறிமுகமாகக்கூடிய நாள். இவர் நமக்கு நல்லது பண்ணுவார், இவர் நமக்கு கெட்டது பண்ணுவார் அப்படின்னு யாருனாலே புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இன்றைய நாள் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் பின் தங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதார ஏற்றம் ஏற்படும். தினக்கூலிகளுக்கு நல்ல காசு பணம் சேரும். விவசாயிகள் நல்லா இருப்பீங்க. நீங்கள்லாம் சுபிக்ஷமாக இருந்தால் தான் எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அந்த ஆசீர்வாதம் பகவத் கிருபையினால் உங்களுக்கு நல்லபடியாக இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கான நாள். எந்த வேலையில் இருந்தாலும், எந்த தொழில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், சும்மாவே உட்காந்துருந்தாலும் உங்ககிட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்ககிட்ட வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கும். இட்ஸ் கால்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காந்த சக்தி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே இன்றைய நாள் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. கண் பார்வையினாலேயே பல காரியங்களை முடித்துச்சுவீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். உங்கள் வேலைகளில் புது யுக்தி கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய விஷயத்தை கற்றுக்கக்கூடிய, ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் இன்றைய நாள் பெண்களுக்கு மிக அதிகமாக உள்ளதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தான் தோன்றிமலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் தேவையில்லாத செலவுகள், கட்டுக்கடங்காத செலவுகள், உடம்பு மாறி அலைச்சலாக இருக்கிறது, ஒரு சோம்பல் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு சில நாட்களில், அது ஒரு மாதத்தில் ஒரு 2 நாள் இப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்களே ஜாலியாக அதுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறது, ப்ரெஷர் எடுத்துக்காமல் இருக்கிறது, ஒரு சில இடங்களுக்கு போய் நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடாதுன்னா அரங்கநாதர் வழிபாடு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுங்க. உடம்புல எந்த சக்தி கம்மியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கொள்வது, மெயினாக கீரை வகைகள் சாப்பிட்டாவே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு திருமணத்துக்காக இன்றைய நாள் போய் பேசுனீங்கன்னா நடந்துடும். உங்கள் வீட்டில் உட்காந்து யாராவது திருமணத்தை பற்றி பேச்சுவார்த்தை பேசினாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடந்துடும். முக்கியமான விண்ணப்பம் அப்ளை பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிரும். நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய வியாபாரம் இன்றைய நாள் முடியக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, பெரிய மனுஷாருடைய சந்திக்கிறது, எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுப்பது, பல விஷயங்கள் இந்த மாதிரி ரொம்ப சாதகமாகவே உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். யதார்த்தமாக நீங்கள் இருக்கும் பொழுது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். பெருத்த லாபம், கனத்த சந்தோஷம் ரெண்டும் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வேலைகளுக்காக, தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக நிறைய இடங்களுக்கு அலைந்து திரிந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. அதற்கான ஊதியம், அதற்கான சம்பளம், அதற்கான ஒரு ரெம்யூனரேஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், யார்கிட்டே கடன் கேட்டால் நடக்கும். வேலைகளில் உங்களுக்கு ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சம்பள உயர்வு கேட்டாலும் நடக்கும். கணக்கச்சிதமாக உங்கள் வேலைகளில், தொழில்களில் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படும். அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். அதுவும் பெண்களுக்கு உகந்த நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் தெய்வ அனுகிரகம் நிறைந்த நாள், பிரயாணங்கள் நிறைந்த நாள், மனசுக்கு சந்தோஷம் இதமாக இருக்கக்கூடிய நாள். கணவன் மனைவிக்குள்ள இந்த போராட்டமே இருக்காது, நல்ல அந்யோன்யம் தான் இருக்கும். மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாள். நிறைய பேருக்கு 2ஆம் திருமணம் நிச்சயமாகக்கூடிய நாள். வெளிநாடு செல்வதற்கான விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யக்கூடிய நாள். இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். வேலைகளில் அதிக கான்சன்ட்ரேட் பண்ணோம். இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை நம்ம ட்ரை பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனம். அதனால் இருக்கிற வேலையை விடாமல் அதுக்கப்புறம் வேறு வேலையை ட்ரை பண்ணுறது, அந்த ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவசரமான முடிவுக்கு இந்த மாதிரி காரணங்கள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி அல்லது மீன லக்னம், விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், கடக ராசி அல்லது கடக லக்னத்துக்காரங்களுக்கு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அமோகமான பிராப்தம் இருக்கிறது. எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனிடம் நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோனு கொண்டு வந்தது தாஸ்து. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.